எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் ஸ்க்ரீனில் நடிக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாவோட வளர்ச்சி, இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இல்லை நிறைய யூடியூப் சேனல்ஸு, அவங்களுடைய தனித்திறமைகளை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. எங்கேயோ இருந்து ஒரு ஊர்கள்லேருந்து, வெளியூர்கள், வெளிநாட்டிலேருந்துலாம் கூட ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. அது ஒரு டைப். அவங்கள பல திறமைசாலிகளை சினிமா பயன்படுத்துது. ஸோ அவங்களும் சினிமாவுக்கு வர்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு நிறைய கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஈஸியாக தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கும் பதிவு பண்ணுறதுக்கும் அதன் மூலியமாக வாய்ப்பு வாங்குறதுக்கும் ரொம்ப நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் மீடியாவில். இப்போ சினிமாவுக்கு வந்தாலும் கூட, வாய்ப்பு கிடைச்சாலும் கூட, முதல் வாய்ப்புன்றது எப்படியாவது தேடி பிடிச்சி உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாக உங்கள் திறமை மூலியமாக கிடைச்சிடும். ஆனால் தக்க வைக்கிறதுன்றது ஒரு பெரும் கண்டிப்பாக கடினமான விஷயம். ஏன்னா இங்கே வந்து அவ்வளவு எப்படி சொல்கிறது, காம்படிஷன் இருக்குது இன்னைக்கு. டே டு டே வேறு வேறு ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, புதுசு புதுசாக. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்மளோட திறமைகளை வளர்த்து நம்மளோட திறமைகளுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி அந்த கேரக்டரை வந்து இன்னும் டெவலப் பண்ணி நல்லா உங்களோட திறமையை வெளிப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகராகவும் நடிகையாகவும் தொடர்ந்து இருக்கணும்னா கடின உழைப்பு தேவை. கடின உழைப்பும் நேர்மையும் உண்மையும் இருக்கும். கண்டிப்பாக லைஃபுக்கு சினிமா உங்களை காப்பாற்றும்.